வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சப்பாத்தியோட சைட் டிஷ் ஆர் நீங்கள் இது ரைஸோட கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். பட் இது நோ ஆனியன் நோ கார்லிக்கில் பண்ண போகிறோம். இது என்ன சப்ஜின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பட்டர் காலிஃப்ளவர்ஸ் மசாலா அப்படின்னு ஒரு சப்ஜி இருக்குது. இது நோ ஆனியன் நோ கார்லிக்கில் இது நான் எப்படி ஆத்திக் பண்ணுவேனோ அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நிச்சயமாக இது நோ கார்லிக் ஆனியன் பிடிக்காதவாளுக்கு இந்த சப்ஜி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு கார்லிக் மட்டும் வேண்டாம், ஆனியன் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படி சொன்னீங்கன்னா அது உங்கள் சௌகரியம். நீங்கள் அது பண்ணிக்கிறீங்கனாலும் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் பிரகாரம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ டொமேட்டோ இது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு தண்ணி விடுறேன். ஒரு 2 சின்ன சின்ன பீஸ் 1 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி பீஸ், ஒரு 3 துண்டம் பட்டை போடுறேன். இதில் 2 பே லீஃப் போடுறேன். இதில் 4 கிராம்பு போடுறேன். 2 ஏலக்காய் போடுறேன். ஒரு 10-12 முந்திரி பருப்பு போடுங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிடலாம். இது நல்லா வேகட்டும், மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது வெந்து இதை அப்படியே இந்த இலை எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா வெந்தது. எத்தனை நாள் ஆகும் இது வேகிறதுக்கு அப்படின்னு கேட்டேன்னா, 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ஆகும். இந்த டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா அதை ஆற விட்டு அரைச்சின்னு வந்துடலாம். 1 இன்ச் துண்டு இஞ்சியும் இதில் நான் போடுறேன். இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த காலிஃப்ளவரை நான் வந்து இந்த மாதிரி பூவாக எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரில் உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டேன். இது மாதிரி நல்லா ஒரு துணி போட்டு துடைச்சிருக்கும். கண்டிப்பாக ஈரமே இருக்காது, எடுத்துருங்க இதுலேருந்து. இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, மேரினேட் பண்ணி வைக்கணும். நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது 2 டேபிள் ஸ்பூன் மைதா, இது 2மா எடுத்துக்கிறேன். இதில் இது பெப்பர் பொடி, ஒரு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ தாங்கும் அப்படின்றத பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதேமாதிரி இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 கப் தண்ணி விடுறேன் ஃபஸ்ட்டு. இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்து அதை இது பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றது. ரொம்ப தின்னாக இருந்தாலும் அந்த காலிஃப்ளவர் மேலே அது ஒட்டாது, ரொம்ப திக்காக இருந்தாலும் காலிஃப்ளவர் அப்படியே திக்காக இதாகிக்கும். அப்படியே இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இதில் காலிஃப்ளவரை போட்டுடலாம் நம்ம. ஸோ இதை அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இது இருக்கட்டும். தக்காளி எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். இதிலும் நல்லா வெந்துடுத்து. கொஞ்சம் இதை ஆற விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ இதை ஃபுல்லாக அந்த காலிஃப்ளவரை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நச்சு வேலைங்கிறளா கொஞ்சம் அந்த மாதிரிலாம் பண்ணினேலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கெல்லாமும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெரியவாளுக்கும் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்களேன். சும்மா எப்போ பாரு இந்த சீசனில் தான் உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் நல்லாயிருக்கும், பட்டாணி நல்லா, அதாவது இந்த டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரி கிட்டக்க இப்போ த்ரூ அவுட் த இயர் காலிஃப்ளவர்லாம் கிடைக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ வந்து நல்லா இருக்கும், வெள்ளையாக நல்லா பெருசாக இருக்கும் பூவும்.
அதனால தான் இருந்தாலும் அது அடப்பனாக இருக்கிறதுனால தான் அதுக்குள்ளே புழு இருக்க போகிறதுன்றதுனால தான் உப்பும் மஞ்சப்பொடியும் கொதிக்கிற தண்ணியில் போட்டு இதை பூவாக பிச்சு அதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு வடிகட்டிட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துடுங்க. அப்போது அது வந்து நல்லா அதில் இருக்கிற இதெல்லாம் போயிடும். அப்படியே இதேமாதிரி இதுவும் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன்னா ஒரு 10-15 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நாள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எண்ணெய் காஞ்சிடுத்து ஒரு காலிஃப்ளவராக அதில் போடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். இது ஸோ இந்த லெவலில் நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இது மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம நல்லா ஜோராக பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம வேக விட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த இதையும் இதில் வந்து ஒரு 50 கிராம்ஸ் பட்டர் போடலாம். ஏன்னா இது பட்டர் காலிஃப்ளவர் மசாலா தான். ஸோ ஒரு 50 கிராம் பட்டர் இதுக்கு கண்டிப்பாக போடணும். என்ன பட்டர் மாமி யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் சௌகரியம். அன்சால்ட்டட் கிடைச்சாலும் ஓகே. சால்ட்டட் பட்டர் போட்டேன்னா நீங்கள் போடுற உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும், அவ்வளோதான். இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். இது என்னென்னு கேட்டீங்கன்னா இது காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன். இது 1/2 டீஸ்பூன் ரெகுலர் சில்லி பவுடர். இது ரெண்டையும் இதில் ஆட் பண்ணுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்கோசரம், இன்னொன்று தான் கொஞ்சம் காரம் கொடுக்கும். அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க, தீஞ்சு போயிடக்கூடாது. இந்த அரைச்ச விழுதை இதில் விடலாம். ஸோ இதில் நம்ம இந்த மிக்ஸி இது பண்ண தண்ணியை இதில் விட்டுடலாம். ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சள் பொடி போடுறேன். 1 டீஸ்பூன் தனியா பொடி, கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி இன்னும் ஒரு 1 டீஸ்பூன், அதுவும் ஒரு 1 டீஸ்பூன் சுகர். காலிஃப்ளவருக்கு சப்ஜிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். உங்கள் சௌகரியம் அது பார்த்து நீங்கள் உப்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி இருக்கட்டும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுடுத்துது, திக்காகவும் ஆயிருக்கு, உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் அது மாதிரி நல்லா கொதிக்க விட்டேன்னா போகிறோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம். இது ஆப்ஷனல். எங்களுக்கு இது ஃப்ரெஷ் க்ரீம் விடலை நாங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஓகே, உங்களுக்கு வேண்டான்னா அது நோ ப்ராப்ளம். நான் ஒரு 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் விடுறேன் இதில். நோ ஆனியன் நோ கார்லிக்லேயுமே இப்படி ஒரு சூப்பரான மசாலா அது நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த காலிஃப்ளவர் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். இதுவும் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மூடிட்டு திருப்பி பார்க்கலாம். நம்ம நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சுட்டு நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது. வாசனை அப்படியே கமன்னு இருக்குது. ஸோ நோ ஆனியன் நோ கார்லிக்கில் இப்படி ஒன்று பண்ண முடியுமா மாமி அப்படின்னு கேட்டேன்னா சூப்பராக பண்ண முடியும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுப்பை அணைச்சிடுறேன். மேலே லாவிஷாக கொத்தமல்லி. ஸோ ரெடி ஆகிட்டு நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.